ஹாய் எல்லாருக்கும் என்னோட மினி vlogல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஷாப்பிங் அண்ட் ஒரு செக்கப் வீடியோ தான். அதுக்காண்டி கிளம்பிட்டுருக்கேன். ஸ்கின் கேரோட கண்டிப்பாக மழை காலமாக இருக்கட்டும், வெயில் காலமாக இருக்கட்டும், ஸ்கின் கேர் பண்ணுங்கள், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். இது நான் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீனாக கண்டுபிடிச்சிக்கிட்டேன். என் ஸ்கின் டைப்புக்கு ஏன்னா எனக்கு வந்து வேர்த்து ஊற்றும் தண்ணியாக. ஸோ வந்து க்ரீம்குள்ளது நான் யூஸ் பண்ணோம்னா அப்படி வலிஞ்சு ஓடிடும் அருவியாக. அதனால் இந்த ஜெல் டைப் இது வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஜெல் டைப் கொஞ்சம் நல்லாவே இருக்குது எனக்கு. ஓகே, சூப்பரானது ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம லிப்ஸ்டிக் மண்டை கலந்து சுற்றுது, அதுவும் நம்மளை மாதிரி அது யூஸ் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் வெளியே எங்கே போகிறோமா ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு தான் நான் கிளம்புவேன். அப்படி தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். நம்ம ஹேர் கட் பண்ணியிருக்கேன், எட்ஜஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃப்ளிக்ஸ் கட் பண்ணியிருக்கேன் அதுதான். அண்ட் வந்து என் ஹேர் வந்து நல்லா இப்போ நல்லா இருக்குது, ஷைனியாக இதுவாக. ஓகே, கிளம்பியாச்சு, போகலாமா? ஆட்டோ பிடிச்சி கிளம்பியாச்சு. எங்கே போயிட்டுருந்தேன்னா பாண்டுப் ஸ்டேஷன் தான் போயிட்டுருந்தேன். ஒரு வண்டி பாப்பாவுக்கு வந்து ஒரு வாக்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஸ்ட்ரீட் மார்க்கெட்டு பாண்டுப் ஸ்டேஷனில் ஷாப்பிங் ஏரியா. இந்த சைடு ஃபுல்லாகவுமே வந்து ஸ்ட்ரீட்டு உள்ளது இருக்கும். அண்ட் இது வந்து பெரிய பெரிய கடைகள் இருக்கும். நல்லா எல்லா நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது இங்கேயும். அண்ட் வந்தாச்சு நம்ம கடைக்கு. அதுதான் நான் இந்த வாக்கர் தான் வாங்கியிருந்தேன். மதர் டச்சுக்குள்ளது, மதர் டச். இது வாங்கியிருந்தேன் ஆர்டர் பண்ணி. ஐயோ எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கு. ஸோ ஓகே, எப்படியோ 20 days நான் வெயிட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். 15 to 20 days நான் வெயிட் பண்ணி எனக்கு வந்துட்டு அட்லாஸ்ட் எனக்கு கிடச்ச நான் நினச்ச கலரோட. ஸோ அதுதான் செட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடணும் இல்லையா? எவ்வளோ நல்ல பிராண்டாக இருந்தாலுமே செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ அதுதான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு கிளம்பிட்டேன்னா இது மட்டும்தான் வாங்க வேண்டியது இருந்துச்சு. வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு பாப்பாவை உட்கார வச்சு பார்த்தேன். பாப்பாவோட ரியாக்ஷனை நீங்கள் பாருங்கள், அவளுக்கு புரியல என்னென்னு. ஸோ ஓகே, இந்த வேலை முடிஞ்சிட்டு இப்போது பாப்பா ஹாப்பி ஆகிட்டா. அதுக்கப்புறம் விளாட ஆரம்பிச்சிட்டா. புரியல அவளுக்கு என்னென்னு, அதுக்கப்புறம் விளாட ஆரம்பிச்சிட்டா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்தாச்சு நம்ம செல்வின் வந்து ரொம்ப நாள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தான், எனக்கு போர்டு தெரிய மாட்டேக்கு, என்னைய லாஸ்ட்டில் வச்சுருந்தாங்க அப்படி இப்படின்னு. ஸோ எனக்கு அது மனசு கஷ்டமாக இருந்துச்சு. செக் பண்ணி பார்த்துடணுன்னு. செக் பண்ணி பார்த்ததில் பைபிளில் நம்மளை ஏமாத்திருக்கு. ஸோ அதான்